வருகிற 15ஆம் தேதி இந்திய பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். இதுல முக்கியமாக தேர்தல் களத்தில் தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமருக்கு அமோக வரவேற்பை கொடுப்பதற்காக என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தயாராக இருக்கிறாங்க. இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை அதீதமாக வரவேற்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல முக்கியமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான நலத்திட்டங்கள் எதுவுமே நேரடியாக மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடியது எதுவுமே நேரடியாக மக்களை போய் சேர்வதில்லை அப்படின்னு இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல 15ஆம் தேதி கன்னியாகுமரி வரும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 2 நாட்களுக்கு நம்முடைய தமிழகத்தில இருந்து இந்த தேர்தல் பிரச்சார பரப்புரையில கலந்து கொண்டு ரோட் ஷோ நடத்தி மக்களை சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கறத பெரிய ஹைலைட்டான நியூஸ். என்ன காரணம் அப்படின்னா, அடிக்கடி போற பிரதமர் இந்த தேர்தல் களத்துல போறதுனால இது அதிகமான ஒரு பார்வையாளர்களை கவர்ந்திருக்கு, மக்களையும் கவர்ந்திருக்கு, திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இப்ப நான் புதல்வன் திட்டத்தில இருந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்குமே மாநில அரசு தன்னுடைய பெயர் பலகையை விளம்பரங்களாக வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கறது இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்மயோகி விவேகானந்தரை தன்னுடைய தெய்வமாக வழிபடக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழ் பற்றோடு தமிழகத்தை பற்றிய தமிழில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய புகழாரத்தையும் தமிழர்களுடைய சிறப்புகளையும் ஒவ்வொரு நாடுகளாக சென்று ஒவ்வொரு மாநிலங்களாக சென்று அதை பரப்புரை செய்துகிட்டு வரார் நம்மளுடைய தமிழக முதல்வர். இது இப்ப ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியிலேயே ஏற்படுத்தியிருக்குன்னே நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல அதாவது இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. இந்த புத்தாண்டுக்கு தமிழர்களை நாங்கள் காப்போம்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் தமிழர்களுக்கு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லவில்லை. ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் துணை ஜனாதிபதி CPR ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பூஜை அறையில் இருந்து தமிழர்களுக்கான ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழர்களுக்கு மத்திய அரசு எந்த நிலையில என்ன மாதிரியான நலத்திட்டங்களை செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் சிந்திக்குது அப்படிங்கறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பாரத பிரதமர் 2 நாட்களுக்கு நம்மளுடைய தமிழகத்திலிருந்து தேர்தல் பிரச்சார பரப்புரையில் ஈடுபடும் பொழுது இதுல முக்கியமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியாக மாநில அரசுக்கு சேரக்கூடிய நிதிகள் அனைத்தும் சேரும் அப்படிங்கிறது தான். இப்ப மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக இருந்தால் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த நிதி உதவிகள் நலத்திட்டங்கள் எல்லாமே நேரடியாக மக்களை சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் என்டிஏ கூட்டணி அமையணும் அப்படின்னு மக்களே எதிர்பார்க்கிறாங்க. திராவிட மாடலை வெளியே துரத்தணும் அப்படின்னு மக்கள் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பாரத பிரதமர் மட்டும் இல்லைங்க, தமிழக மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழகத்திற்கு வருகை தரக்கூடிய இந்திய பிரதமர் நம்முடைய மோடி அவர்களுடைய வருகை, இந்த 2 நாட்களுக்கு வரக்கூடிய இந்த வருகை பெரிய வரவேற்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பா உணர முடியுது. கண்டிப்பா மோடி அவர்கள் வந்தா அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் மாதிரியான ஒரு பயமுறுத்தலை ஆளும் கட்சிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லாத ஒண்ணு. பார்க்கலாம்.